சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். அதன் பிறகு தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். முதலாக கிறிஸ்துமஸ் தினத்தன்று அந்த ஆராதனைக்கு அவர் வீட்டிலிருந்து தானாகவே நடந்து வந்து ஆலயத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலே கூட பார்க்கும் பொழுது அவர் தான் முதலாவதாக சபைக்கு வருவதற்கும் உற்சாகமாய் கடந்து வந்திருக்கிறார். தேவன் ஒரு உருவமே இல்லாத ஒரு சரீரத்தை எல்லாம் சீரழிந்து போன அந்த சூழலிலே கர்த்தர் ஜீவனை திருப்பி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்த கிருபைகளுக்காக எழுப்ப மாட்டான்னு சொன்ன பொழுது இந்த சகோதரி வாஞ்சியோடு வருவாங்க. பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் எல்லாம் பாசிட்டிவ் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இப்படி நடப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு நடந்து சிலர் எல்லாம் கரங்களை கட்டி கட்டுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த 2014ஆம் வருடத்திலே பல கஷ்டங்களிலும் பல துக்கங்கள், அவமானங்கள், மரண கண்ணிகளிலும் அகப்பட்ட போதெல்லாம் தேவன் எங்களை பாதுகாத்தார், ஜீவனை தந்தார். அது மட்டுமல்லாமல் செப்டம்பர் மாதத்திலே என்ன செய்வது, எங்கு போவதென்று எல்லாவற்றையும் இழந்து நின்ற நேரத்திலும் அழுதோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பாதையை காட்டும் ஐயா அப்படின்ட்டு. அப்போதுதான் ஒரு தரிசனத்திலே இயேசுவுக்கே மகிமை, பரலோகத்தின் துணி, பாஸ்டர் ஸ்டாலினை போய் பாருங்க, பாஸ்டர் ஸ்டாலினை போய் பாருங்க அப்படின்ட்டு ஒரு ஆள் என்னை எழுப்புறது மாதிரியே இருந்தது. எங்கே போகணுன்னே தெரியாது. திரும்பவும் நாங்கள் எங்கள் சுயத்தினால வேற திசையாக ஓடினோம். ரொம்ப அவமானப்பட்டோம். அப்போ தான் தோணிச்சுது, ஆண்டவர் காட்டின பாதையில் போகாதனால தான் இந்த அவமானம் நமக்கு அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு காந்திபுரத்துக்கு போகணும் அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறிட்டு திடீர்னு கோயம்புத்தூர் பிரிவுன்னு டிக்கெட் எடுத்துக்கிட்டு அடுத்து இறங்கிட்டு இனி எங்கே போகுதுன்னு தெரியாதே ஆண்டவரே அப்படின்ட்டு. சரி, காலேஜுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு, அந்த காலேஜில் ஒரு ஆர்டர் இருக்கு, அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படி வரும்போது காலேஜுக்காக நடந்து போனேன்னா அப்படியே நடந்து இங்கே சபையை தேடி வந்தேன். தேவன் கொண்டு வந்தார். பாஸ்டர் பார்த்தோம். தேவன் எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதத்தில் இந்த இடத்துல வரவும் தேவன் உதவி செய்தார். அதற்கு பிறகு தான் தெரிந்தது, நான் ஒரு பாவத்திலே பிடிபட்டிருந்தேன். அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்திருந்த நேரத்திலும் ஒரு குடும்பத்தில் உள்ள செய்வனை கட்டினால் ஒரு சப்பத்தின் கிரியை என் மனைவியை பிடித்திருந்தது. அந்த டிசம்பர் மாதத்தின் ஜப வேளையிலே காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடந்த ஜபத்திலே தேவன் ஒரு பெரிய ஒரு விடுதலையை தந்தார். பாஸ்டர் அவர்கள் ஜபிக்கும் பொழுது ஜபித்து விட்டு நான் சும்மா தான் வந்து நின்றேன். ஜபிப்பதற்காக தான் வந்து நின்ற பொழுது உடனடியாக என்று கேட்டார், இந்த பழக்கம் இருக்கிறதா என்று கேட்டார். நானும் ஆமாம் என்றேன். அதனால் தான் இந்த சர்ப்பம் உங்களை விட்டு போகவில்லை என்றார். கர்த்தருடைய கிருபையினால் அந்த பாவத்தை விட்டு வெளியே வரவும், அது மட்டுமல்லாமல் அந்த சர்ப்பத்தின் கிரியை முற்றிலுமாக அதனுடைய கழுத்தை முறிக்கப்பட்டதும் குடும்பத்தை முழுவதும் சின்ன பின்னமாய் ஆக்குவதற்கு என்னை ஏவி விட்டிருக்கிறார்கள் என்று அதன் வாயிலிருந்து வந்தது. நொந்து போனோம். அது மட்டும் இல்லாமல் ஜபிக்கிற நேரத்தில் அக்கினி இறங்குகிறது. என்னால் இங்கே இருக்க முடியாது, என் கழுத்து முறிக்கப்படுகிறது, நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று அது அகழித்து மாறிவிட்டதை என் தேவன் எங்களுக்கு காட்டினார். தேவன் ஒரு பெரிய விடுதலை தந்தார். ஒன்றுமில்லாத நேரத்திலும் சபையார் அனைவரும் எங்களுக்காக ஜெபித்தார்கள், எங்களுக்காக உதவினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தாய் தந்தை இருந்தும் அருமில்லாத அனாதைகளாக நாங்கள் இருந்த போதிலும் எங்களுக்கு போதகர் மட்டுமல்லாமல் எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து எங்களை ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை போல எங்களுக்கு உதவினார்கள். உதவி செய்து வருகிறார்கள், உதவுகிறார்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். எனக்கு எல்லாமே இந்த சபைக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய தாயின் தகப்பனும் போதகர் தான். நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபித்த, எங்களுக்கு உதவிய சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு பொறுப்படுத்தி ஜெபித்த எங்கள் தகப்பனாருக்கும் நன்றி. இந்த நிலுமா கைகளை திருத்தி அல்லேலூயா சொல்லுங்க ரெண்டு பேரும்.
சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நான் மட்டும் போங்க. இந்த பிள்ளைகளுடைய நிலைமையை காலை ஜெபத்துக்கு வந்தவங்க பார்த்துருந்தா தெரியும். சபையே மிரட்டுற அளவுக்கு சத்ருவானன் கிரியை செய்தான் இந்த மகளை கொண்டு. 22 வருஷமாக அந்த சத்ரு மறைந்திருந்து எங்கள் வாழ்க்கையை பாலாக்கி நான் குடும்பத்தை உடைச்சிட்டான். அந்த இடத்துல இவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலை, பரலோக அக்கினி இறங்கிட்டோம். ஆகவே தான் இந்த சபையை நேசிங்க, ஜெபத்துக்கு முதல் உரிமை கொடுங்க. இது மறைந்திருந்த காரியம் வெளியே வந்தது, கதற ஆரம்பித்தது. எல்லா தெய்வ பிள்ளைகளும் இருந்தாங்க. இப்படியும் இருக்குமா என்று சொல்லக்கூடிய அலக்கழிப்பு அதிகமாக இருந்தது. இந்த மகள் பாவம், ஏழை குடும்பங்கள், கத்தரா நம்ம பிள்ளைகளை கொண்டு அரவணைத்தா விடுதலை அக்னி அதை அறிக்கை செய்தது. இங்கே அக்னி எரிகிறபடினால் என்னால் இருக்க முடியலைன்னு சொல்லி. அதான் பெரிய சாட்சி. அந்த மகிமைக்குள் இந்த பிள்ளை ஆண்டவர் விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அதோடு மட்டுமல்ல, 2-3 நாட்களிலேயே கழுத்து ஒடிக்கப்பட்டது. அறிக்கை செய்கிற பொழுது நாங்கள் பயங்கரமான அறிக்கை, இப்படியெல்லாம் நான் இருந்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன், எனக்கு இப்படியெல்லாம் மரியாதை இருக்கும், ஆனால் இங்கே கழுத்தை ஒடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஆகவே தான் உங்களை அன்போடு கேட்குறேன், ஜெபத்தை அசட்டை பண்ணாக. அந்த பலத்தை தான் இன்னைக்கு சொல்கிறோம். என் ஆண்டுடைய வல்லமை தொடர்ந்து இந்த வருடம் முழுக்க காணப்படும். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மற்றொரு சாட்சியை கேட்போம். ராஜா மாலினி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கணவர் வந்து பிளட்டு கொடுக்கறதுக்கு கங்கா ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. அப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஹெச்சிவி ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் வந்து இருக்குது, நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. வந்து என்கிட்ட சொன்னார். அப்போது ஆண்டவர் பார்த்துப்பாரு சொல்லிவிட்டு நாங்கள் அசால்ட்டாக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப சிவியராக போன வருஷம் ஃபீவரில் வாங்கி மூக்கிலெல்லாம் பிளட்டு வந்து ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருந்தார். அப்போ போய் திருப்பியும் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போகும்போது அதே டெஸ்ட்டுக்கு தான் எழுதி கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா 18 லட்சம் வைரஸ் கிருமி இருந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனுக்கு 10,000 ஆகும். அதுவும் இல்லாமல் டேப்லெட்டு ஒரு வாரத்துக்கு மட்டும் 20,000 பக்கம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் எங்ககிட்ட பணம் இல்லை, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கலங்கி நின்றோம். அப்போ என்ன ப்ரேயர் பண்ண உட்காந்தா எனக்கு அழுக மட்டும்தான் வரும், வார்த்தை எதுவுமே எனக்கு வராது. என்னோட கணவர் பாடுகளை என்னால் பார்த்துக்கவே முடியாது. ஆனாலும் அவர்கிட்ட நான் தைரியம் சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்ருப்பேன். பாஸ்டருக்கு சொன்னேன், அவரும் ஜெபிச்சாங்க. செப்டம்பர் மாதம்தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணோம். 7வது இன்ஜெக்ஷனில் 18 லட்சத்துக்கு மேலே இருந்த வைரஸ் வந்து 107 ஆண்டவர் வந்து மாற்றி கொடுத்தாரு. இது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. போதகர் மூலமாக எங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு வாக்கு கொடுத்துருந்தாரு. உன்னோட சரீர பாடுகளை கொடுத்து ஒரு நாளும் கலங்கி விடாதே, அவைகளிலும் நான் அற்புதம் செய்து விட்டேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை பிடிச்சி நாங்கள் ஜெபிச்சோம். அதே மாதிரி 4வது மாதம்தான் அந்த வைரஸ் கிருமி சுத்தமாக இல்லாதபடிக்கு என் கணவருக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதே போல் லிவர் ஃபங்க்ஷன், ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. கர்த்தர் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான பெரிதான கிரியையை காண்பிப்பார் என்று இந்த வருஷம் வாக்குத்தத்தை கொடுத்துருந்தார். அங்கே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்காக நிறைய பேர் கண்ணீரோடு செபிச்சாங்க. எங்களுக்கு யாரும் கிடையாது. நிறைய விஷயத்த நாங்கள் வெட்டணும், ப்ரேயரில் உறுதியாக நின்னோம். பாஸ்டருக்கும் ரோஸ்லின் சிஸ்டர், பாபு பிரதருக்கு, சபை மக்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் கை கூப்பி நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 2 குழந்தைங்க, இவங்க அழுக ஆண்டவர் அறிவார். இந்த சகோதரி அடிக்கடி நான் ஒரு விதவையை போல பார்க்குறேன், என் வாழ்க்கை இப்படி ஆக போதேன்னு அழுதாங்க. எதற்கு நான் சொல்லுகிறேன், ஏழை குடும்பம். இவர் மெடிக்கல் ஸ்டோரில் சாதாரணமாக வேலை செய்கிறார். வருமானம் எவ்வளோ இருக்கும், ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னா உங்கள் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கி எல்லாமே கிருமி எல்லாம் சேர்த்து இந்த பிள்ளைகள் ஏன் அப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜபத்தில் இவங்க ஆண்டரை தேடிட்டாங்க. நல்லா கண்டிப்பாக பேசணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டு ஆண்டர் சுமத்தில் பயபக்தியோடு கண்ணீரோடு அழுக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க.
சபையார் பாடிட்ட அன்புக்கு, மெலித்தாவின் அன்புக்கு நான் ஈடு இணையே இல்லை, அவ்வளோ அன்பு காட்டினாங்க. எல்லா விதங்களும் இந்த பிள்ளைகள் போச்சுட்டாங்க. இதன் மத்தியில் இவங்க ஊழியத்துக்காக அநேக காரியங்கள் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணாலும் அந்த காரியங்களை கத்தருக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம்னு சொல்லி எங்களையும் ஊழியத்தையும் தாங்கி கொண்டு இருப்பாங்க. அந்த இது மத்தியில் எதற்கு நான் சொல்லுகிறேன், இவ்வளோ பெரிய கொடுமையான வியாதி, அந்த டாக்டர் அவர் தான், அவரை கேளுங்க எப்படின்னு சொல்லி, ஹெப்படைட்டிஸ் சி குணமாக்குமான்னு சொல்லி அதில் கண்ட்ரோல் ஆகும். அதே நேரத்தில் கிருமி சரீரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எஃபெக்டெல்லாம் பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன்லன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு எல்லா எஃபெக்டும் மாதிரி ஏசப்பா நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார். சகோதரி சுசீலா ரீனோ அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க, அதையும் கேளுங்க. ஜெபம் எவ்வளோ பெரிய மேன்மையான காரியம் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு சமூகத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கிறார். இவர் வாழ்க்கையில் இவர்கள் பட்ட பாடுகளும் ஆண்டவர் கொடுத்த ஜெயத்தையும் நாம் சாட்சியாக கேட்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ள சத்ரு போராட்டம் ரொம்பவா இருந்துச்சு. நிறைய இடத்துக்கு போயிட்டோம். எவ்வளோ இடம்னா சொல்லவே முடியாது. ஹஸ்பண்டும் கூட்டிகிட்டு போவோம். அவரும் ரொம்ப வெக்ஸே ஆகிட்டார். எத்தனை இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் உனக்கு இப்படியே தான் இருக்குது, எனக்கிட்ட இருக்கிறதெல்லாம் மற்ற யாராவது பாஸ்டர்லாம் ப்ரேயர் பண்ணால் அது ஃபைட் பண்ண தொடங்கிடும். அவங்கக்கிட்ட, அந்த பாஸ்டர்கிட்டயே ஆர்கியூ பண்ண தொடங்கிடும். அப்புறம் வந்துட்டு புஷ்பா சிஸ்டர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வாங்கோ, அதிகாலை ப்ரேயருக்கு வாங்கோ, ஜபத்துக்கு வாங்கோ, ஒரு விடுதலையோடு நீங்கள் இதாக போவீங்கன்னு. அப்போ நான் வீட்டில் இப்படி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னதுக்கு அவர் வந்துட்டு எத்தனை இடம் போயாச்சு, எங்கேயும் உனக்கு விடுதலையே கிடைக்கல, சரி இதான் கடைசியாக இருக்கட்டும்ன்ட்டு சரின்ட்டு ஆண்டரோட கிருபையால் இந்த இடத்துக்கு, அவரோட கிருபையால் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். நானும் 3-4 டேஸாக வீட்லேயே நினச்சிட்டு இருந்தேன், ஏதாவது நல்லா ஜபிக்கிற பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சூழ்நிலை தான் புஷ்பா சிஸ்டர் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு உடனே நான் பாஸ்டரை பார்த்து அப்புறம் எனக்காக ப்ரேயரெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பாஸ்டர்கிட்ட எதுவும் ஆர்கியூமெண்ட்டே பண்ணல. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பாஸ்டர் நல்ல வல்லமை இருக்குது அப்படின்னு. அப்புறம் டெய்லி ப்ரேயர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இருந்தேன். இல்லாட்டி எனக்கு எங்கே ப்ரேயர்ஸ்க்கெல்லாம் போகணுன்னா ஒரு எந்தூசியாஸ்டிக்காகவே போக மாட்டேன், வேண்டாம் வெறுப்பாக போவேன். ஆனால் இந்த சபைக்கு வரணுன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. என்னோடய ஹார்ட்குள்ளேயே என்கரேஜிங்காக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப த்ரில். இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு ஏதோ ஆண்டவர் ஒரு பிரசன்னத்தை நான் உணர்றேன் இந்த இடத்துல. அப்புறம் வந்துட்டு பாஸ்டர் எனக்காக ப்ரேயர் பண்ணார். இப்போ வந்துட்டு அந்த கிரியை இல்லாமல் இருக்குது. அதனால பாஸ்டர் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் சிஸ்டரும் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் சபையில் இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் எனக்காக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாம் பாசிட்டிவாகவே பேச தொடங்கினாங்க. அப்போ எனக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவாக தாட்ஸ் எல்லாம் வர தொடங்கிச்சு. அப்புறம் பைபிள் எல்லாம் ரெகுலராக படிக்க தொடங்கினேன். அப்புறம் ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வச்சு அப்புறம் ஆண்டவரே இப்போ ஆண்டவர் பாதத்தை பற்றி கொண்டு இருக்கிறேன். நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருக்கதும் ஆண்டவரோட சுத்த கிருபை. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். இந்த பிள்ளைகள் பட்ட பாடு பல வருஷங்களாய் பல ப்ராப்பர்ட்டி இழந்துட்டாங்க. இவங்களுக்கு இருந்தது லூசிஃபர் பிசாசு. ஆண்டவர் சமூகத்தில் அது சவால் விட்டது. முதல் நாள் வந்த பொழுது அது பேசின வார்த்தை நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். ஆண்டவர் நான் மகிமைக்காய், யாரும் பயப்படாதீங்க, ஆண்டவர் நல்லவர். எசேக்கியேல் 28:13 அக்னி மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தான் இருந்தான் லூசிஃபர். அந்த பிசாசின் போராட்டங்களை சிக்கி எல்லா ப்ராப்பர்ட்டியும் இழந்தாங்க. நல்ல வெல்டுடு ஃபேமிலி, நல்ல நிலைமையில் இருந்தவங்க. அலக்களிப்பு பயங்கரமாக இருக்கும். முதல் நாள் வந்த பொழுது ஐ எம் லூசிஃபர், நான் தான் இந்த பகலை ட்ரபிள் பண்ணிகிட்ருக்கேன், நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அக்னி இறங்கிச்சு. ஆர்கியூ பண்ணலை என்கிட்ட. ஆனாலும் முடிந்த பின்னாடி இந்த சகோதரி சொன்னாங்க, அப்படியே தான் இருக்குது, தெர் இஸ் நோ சேஞ்ச் அப்படின்ட்டாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. ஆண்டவர் உண்மையில் 5 மணி ஜபத்துக்கு இவங்கெல்லாம் பேதைகள் அங்கங்கே பார்த்து ஜனங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்த பின்னாடி அந்த அக்னி இறங்குறப்போ நீங்கள் அதெல்லாம் விவரிக்க முடியாத ஒரு காரியம் தானாக வெளியே வந்தது. அவர் ஹஸ்பண்டும் அவங்களும் ரொம்ப சின்சியராக கோஆப்ரேட் பண்ணாங்க. அபிஷேகத்தின் வல்லமை பயங்கரமாக இருக்கிற பொழுது நாங்களாம் கண்ணார பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், அவ்வளோ பயங்கரமாக அலக்களித்தது.
அக்னிக்கு முன்னாடி நிற்க முடியல. அடுத்த வாரம் நான் ஜெபிக்கிறேன், அந்த அவங்களுக்காக கூப்பிட்டு ஜெபிக்கிற பொழுது ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இங்கே எரிகிறது இயேசு கிறிஸ்துவின் அக்னி, நானும் ஒரு அக்னி தான், ஆனால் இந்த இயேசுவின் அக்னி முன்னால் என்னால் நிற்க முடியல. இவள் முழுமையா இயேசுவின் பிள்ளையா மாறிவிட்டாள், முழுசா இவங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. இனி நான் இந்த சரீரத்தில் இந்த குடும்பத்தில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அது வெளியேறியது. எவ்வளவு நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டு கொடுத்து அப்பா என்ன கருணை சத்தால பலுக்கள் இந்த பிசாசுகளுக்கு தலைவன் அவர் இவளை சத்திருது. என் ஆண்டவுடைய பலன் நமு மகிமை மட்டும் அவருக்கே உண்டாகட்டும். ரூகா மானா கரணது ஏபானா மானா ராபானா மானா ராபானா மானா ராபாலா மாரா ராபாலா மாரா டபாடா டபாடபா ஆமென் 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 லார்ட் ஏக மக்கோ ஷகுல மனுக்கதனது ஆமென் 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 ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர். சகோதரர்கள் வாசிங்க. இதான் சத்தமா வாசிங்க. சத்தமா வாசி. சகோதரர்கள் வாசிங்க. ஆமென். ஹalleluya. இங்கிலீஷ்ல வாசிங்க பார்க்கலாம். Lord will display his mighty ability and give answer. Amen. Hallelujah. 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 Amen. Amen. எத்தனை பேர் இந்த தைரியத்தில் நிற்கிறோம்? முழுசா நில்லுங்க. ஆண்டவர் அதான் சொல்றார். Amen. Hallelujah. 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 தத்தம் செய்த கர்த்தரே சும்மா ஜெபம் பண்ணுங்க போதும். கிரியை செய்வது யார்? கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. யார் உங்களை அற்புதமா நினைக்கிறாங்க கவலைப்படாத. ஏசப்பாட்ட சொல்லியிருக்கேன், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. பலத்த வல்லமையை வெளிப்படுத்துவார். பலத்த வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அனாதைகளை கேட்பாரற்றுள்ள எனக்குள்ளும் உங்களுக்கும் இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. 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 காட்டிட்டே இருக்க போறார். பெரிய காரியங்கள் நம்ம காண போகிறோம். ஜெபங்களிலே இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அநேக நாட்களை நான் ஜெபத்தில் இருக்கிறேன். இந்த 2 நாட்களும் விவரிக்க முடியாத ஒரு அபிஷேகத்தை கொடுத்து பரலோகத்தின் பிரசன்னத்துக்குள்ள அழைத்து சென்று தேவன் என்னோடு பேசினார். ஒவ்வொரு நடையிலும் பேசிக்கொண்டே இருந்தார். இங்கு வருகிற பொழுதும் பேசுவார். அப்படியே வைத்துக்கொண்டு நான் வீட்டுக்கு சென்று நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவர் அந்த காரியங்களில் பேசின சத்தங்கள் மகிமையாக காணப்பட்டது. 3வது வானவரை அழைத்து சென்றார். நட்சத்திர கூட்டங்களையும்
தேவ பலனையும் நான் கண்டுகொண்டே இருந்தேன். ஆண்டவர் நாம் மட்டும் மகிமைப்படட்டும். அதோடு மட்டுமல்ல, அநேக வருடங்களுக்கு முன்பு என்னோடு அப்படி பேசியிருக்கார். சிங்காசனத்தில் உட்கார்ந்து எனக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். பல முறை சொல்லுவார். ஆனால் இந்த முறை சொன்ன காரியங்கள் மகிமையாய் காணப்பட்டது. இணைந்து செயல்பட்டார். செயல்பட்ட காரியங்கள் சரீரத்தோடு சரீரமாக இணைந்து உள்ளே வந்து அந்த காரியங்கள்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆண்டவர் நாம் மட்டும் மகிமைப்பட்டோம். பல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் இந்த வருடம் கர்த்தர் சமூகத்தில் தேவ பிள்ளைகளை தேவன் நம்மை பலப்படுத்தி ஒரு பெரிய காரியங்களை செய்து தருவார். கடந்த வருடம் நாம் பார்த்தோம் ஏழைகளின் ஆண்டு. அதோடு மட்டுமல்ல, இன்னும் பார்க்குறோம் நட்சத்திரங்களை வைப்பேன்னு சொல்லி இந்த ஜபங்களின் விளைவு. அந்த காரியங்களை நீங்கள் பார்த்தீங்க. ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த அருமையான நாளிலும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய மகிமையும் தேவ கிருபையும் அதிகமாக வெளிப்படுத்தி அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் எப்பொழுதும் போல அவருடைய காரியத்தை எனக்கு பங்கு கொடுத்து திருவிருந்தில் கலந்து கொண்டு அந்த கீடங்களை அனுப்பித்து ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அன்பினால் இடை கட்டினார். என் அன்பு இந்த வருடத்தில் அதிகமாக வெளிப்படும் என்று சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி போகுமிடமெல்லாம் இருப்பேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, நம்முடைய ஜனங்கள் மத்தியில் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தர் நீதி செய்ய போகிறார். இந்தியாவை குறித்து பல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் வட மாநிலங்களில் பனிக்கட்டிகள் உருகி வெள்ளப்பெருக்கும் அடி